அறிவை விரிவு செய், அறிவை விரிவு செய், அகண்டமாக விசால பார்வையால் விழுந்து மக்கள் இன்று என்ற குன்றின் மீது ஏறி நின்றுவார். நேற்றைய பொழுதுகளை திரும்பிப்பார். நீ நடந்து வரும்பொழுது தடைக்கற்களாய் இருந்தவைகளை துவங்கி மாற்று. வருங்கால சமூகத்திற்கு ஏற்ற பாதையை உருவாக்கு என்ற இயற்கை சிந்தனையோடு காலம் காலமாக பட்டியலின மக்களின் கருத்து தினமாக இன்றும் இருள் நிறைந்த இருட்டறைக்குள் இந்த மண்ணின் மைந்தர்களை சிறை வைத்திருக்கின்ற இந்த நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி ராஜேந்திர பிரசாத் அவர்கள் கையொப்பமிட்ட ஒரே காரணத்திற்காக அவிழ்க்கப்படாத கைவிலங்குகளாக நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சட்டத்தை வேறறுக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னெடுத்து இன்றைக்கு அகில இந்திய கத்தோலிக்க குரு சமூகம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து தின ஆசிரியர் நிகழ்வு புலித்துறை மறைமாவட்ட ஆயர் அவர்கள் முன்னிலையில் என்னுடைய கருத்துரையை பகிர்ந்து கொள்ள கிடைத்திருக்கிற இந்த வாய்ப்பிற்கு என்னை அழைத்தவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். தடாகத்தில் அழகூட்டுகின்ற தாமரை மலர்நூலை இந்த விழாவிற்கு தலைமையேற்று அணி செய்து கொண்டிருக்கின்ற ஆயர் தலித்துகள் மற்றும் பழங்குடியினருக்கான இந்த பணிக்குழுவை சீரோடு சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு பணிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அருட்தந்தை மரிய சூசை அவர்கள் இந்த நிகழ்வை மிக அழகாக நேர்மையாக வடிவமைத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு தம்பி மனோஜ் அவர்கள் கேட்கின்ற நேரடியிலே வந்திருக்கிற அத்தனை பேரை நான் வரவேற்க அவர்களுடைய பெயர் சொல்லி அழைக்க கடமைப்பட்டேன். என்றாலும் காலத்தின் அருமை கருதி ஒரு சில விடயங்களை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்து இடம்பெயர கொண்டேன். நம்முடைய பேராயர் அவர்கள் இந்த கருப்பு தினம் எப்படி உருவானது, அதற்கு யார் காரணம், ராஜேந்திர பிரசாத் என்கிற அந்த ஜனாதிபதி அவர்கள் 1950 வருடத்தில், அதாவது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து இந்த நாடு குடியரசு நாடாக அனுமதிக்கப்பட்டதற்கு பிறகு, அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு 200 நாட்களை கூட கடப்பதற்கு முன்னால் அவர்கள் உருவாக்கின திட்ட வரைவு, அதில் 3 பத்திகள். முதல் பத்தி அந்த சட்டத்தினுடைய முகவுரையை பேசும். இரண்டாவது பத்தி சாதிகளை பட்டியலிடுகிறது. மூன்றாவது பக்கத்தில் தான் நம் அனைவருடைய தலைவரின் இடையென விழுந்த அந்த சரத்து குறிப்பிடப்படுகிறது. அது என்னவென்றால் கிறிஸ்தவர்களாக மதம் மாறியவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் ஆகிய இந்த 3 இனக்குழுக்களுக்கும் அனைவருக்குமான சலுகைகள் வழங்கப்படாது. குறிப்பாக இந்துக்களுக்கு வழங்கப்படுகிற சலுகைகள் வழங்கப்படாது என்பது அந்த சட்டம். அதனால்தான் இன்று வரை கன்வெர்டட் கிறிஸ்டியன்ஸ் ஆதிராவிட இனக்குழுவில் இருந்து கிறிஸ்தவத்திற்கு மதம் மாறியவர்களை மதம் மாறிய கிறிஸ்தவர்கள் என்று பட்டியலிடுகிறார். நீங்கள் பத்மநாபபுரம் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு போகிற பொழுது, சாதி சான்றிதழ்கள் கேட்டு போகிற பொழுது, ஒரு சாம்பவ வகுப்பை சார்ந்தவர் அல்லது ஒரு பழையர் இனத்தை சார்ந்தவர் சாதி சான்றிதழ் கோருகின்ற போது நீங்கள் மதம் மாறியவரா என்கிற கேள்வி உங்களுக்கு உங்களுடைய பெயர் பகவதி என்றிருக்கலாம்,
அல்லது உங்கள் பெயர் லட்சுமி என்று இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்தவராக இருந்தால் துணை கேள்வியாகவோ இணை கேள்வியாகவோ இல்லை, முதல் கேள்வியாகவே கேட்கப்படுகிற கேள்வி என்னவென்றால், நீங்கள் மதம் மாறியவரா? இல்லை. நீங்கள் மதம் மாறியவரா என்பதை உறுதி செய்வதற்கு எங்கள் ஆலை வில்லேஜ் ஆபீசர், தாசில்தார் போன்றவர்கள் உங்கள் வீட்டிற்கு வந்து பரிசோதனை செய்வார். எப்படிப்பட்ட சோதனை? உங்கள் வீட்டின் சுவர்களில் அன்னை மரியாதை படம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவுடைய படம் இருக்கிறதா? வேளாங்கண்ணி மாதாவுடைய படம் இருக்கிறதா? அல்லது கிறிஸ்தவ பைபிள் வசனங்கள் போர்டுகளாக உங்கள் வீடுகளிலே தொங்கப்பட்டிருக்கிறதா? குறைந்தபட்சம் உங்கள் வீட்டில் ஒரு கிறிஸ்தவ கலெக்டர் இருந்தால் கூட உங்கள் மீது இந்த அரசாங்கம் நீங்கள் மதம் மாறியவரா என்கிற சந்தேகத்தை ஏற்படும். இங்கே கஞ்சா விற்கிறவனுக்கு எந்த சோதனையும் இல்லை, கடத்தல் செய்கிறவனுக்கு எந்த சோதனையும் இல்லை, சமூக விரோத குற்றங்களில் ஈடுபடுகிறவனுக்கு கூட எந்த சிக்கலும் இல்லை. ஆனால் ஒரு தனி கிறிஸ்தவனா என்பதை ஆராய்ந்து பார்ப்பதில் அதிகாரிகள் தங்கள் கண்களிலே விளக்கணியை ஊற்றிக் கொண்டு தேடினார். என்ன காரணம்? நாட்டிலே தலித் சமூகம் மட்டும்தான் மதத்தின் பெயரால் பிரிக்கிறது. 2010 வருடம் அருமனை வட்டார கிறிஸ்தவ இயக்கம் கொண்டாடிய கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த கிறிஸ்துமஸ் விழாவிற்கு தலைமையேற்றார். நாங்கள் தான் அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்தோம். அன்றைக்கு அவர் முதலமைச்சராக இல்லை, அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அந்த வேலையிலே உரையாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. நான் அம்மையாருக்கு முன்னால் உரையாற்றின போது 3 கோரிக்கைகளை முன்வைத்தேன். முதல் கோரிக்கை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் ஆராதனை செய்வதற்கு, வழிபடுவதற்கு, தேவாலயங்களை கட்டிக்கொள்வதற்கான உரிமை இங்கு மறுக்கப்படுகிறது. அது பட்டாளர்களில் கூட ஆலயங்கள் கட்டுகிற உரிமை மறுக்கப்படுகிறது. எனவே தேவாலயம் கட்டுவதற்கான உரிமையை வழங்க வேண்டும் என்று முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை, கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் போகிற அந்த புனித பயணத்திற்கு அரசாங்கம் மானியம் வழங்க வேண்டும், சலுகைகள் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, அவருடைய அறிக்கையின்படி மதம் மாறிய தலித் கிறிஸ்தவர்களுக்கும் எப்படி சீக்கியர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் நீங்கள் மறுபரிசீலனை செய்து அவர்களுக்கு சரிசம சலுகைகளை வழங்குகிற உரிமையை கொடுத்தீர்களோ, அதுபோல மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கும் தலித் கிறிஸ்தவர்களுக்கும் இந்து தலித்துகளுக்கு இணையான சலுகையை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதற்கு அம்மையார் அவர்கள் பதில் பெறுகிற பொழுது அவருடைய உரையின் போது மிக எளிமையாக அவரால் நிறைவேற்ற முடியும் என்கிற கோரிக்கை எதுவாக இருந்ததென்றால், இஸ்லாமியர்களுக்கு ஹஜ் பயணத்திற்கு சலுகை வழங்குவது போல கிறிஸ்தவர்களுக்கும் சலுகை வழங்கப்படலாம் என்ற கோரிக்கையை அவர் மேடையை அறிவித்தார். இரண்டாவது கோரிக்கையை பற்றி பேசுகிற பொழுது, அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் அவர்கள் எதை வைத்திருந்தால் கட்டிக்கொள்ளலாம் என்ற பொழுது தேவாலயங்கள் கட்டிக்கொள்வதற்கு யார் தடை செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி முன்வைத்து போனார். மூன்றாவது கோரிக்கை தான் மிக முக்கியமானது. அதுதான் இந்த கருப்பு தினத்தோடு தொடர்புடையது. அந்த கோரிக்கைக்கு அம்மையார் பதில் சொல்கிற பொழுது, இதிலே நான் ஒரு முதலமைச்சராகவோ எதிர்கட்சி தலைவராகவோ எந்த நடவடிக்கையும் நான் எடுத்துவிட முடியாது. அதை மத்திய அரசு தான் முடிவு செய்ய வேண்டும். அதற்கு ஒரு கமிஷன் இருக்கிறது, அந்த கமிஷன் தான் முடிவு செய்யும் என்று அவர் சொல்கிறார். இந்த கருப்பு நாளின் கொடுமை எதுவரை தொடர்கிறது தெரியுமா? நாம் பிறப்பால் ஒரு தரித்திரவாகவே நான் பிறந்திருக்கிறோம். இந்த மேடையை நிற்பதற்கு எனக்கு ஒரு தகுதி இருக்கிறது.
என்ன தெரியுமா? நான் பிறப்பால் ஒரு பழங்குடி சமூகத்தை சார் குமரி மாவட்டத்துடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காடுகள் நிறைந்த சூழலில் கருவாய் புலிகள் கூட்டத்தில் தாரக சூழலின் நடுவில் காட்டு விலங்குகளோடு கூட்டி சேர்ந்து காலம் காலமாக வாழ்ந்து வருகின்ற காணிக்காரன் எனப்படுகிற பழங்குடி நடிப்பார். குலசேகர சந்தையில 2 பேருக்கு சண்டை வந்தா நீ என்ன காணிக்காரன் நினைக்கிறாங்க. பெத்தவர்கள பள்ளி தேய்க்காம உட்கார்ந்துருந்தா என்ன காணிக்கார பையன் மாதிரி பள்ளி தேய்க்காம அரை வீட்டுக்குள்ள பள்ளி தேய்க்காததுக்கும் மலையில் இருக்கிற காணிக்காரனை தான். ஒருவன் பேசுவது முட்டாள்தனமாக போகிறார், என்ன காணிக்கார பையன் மாதிரி பேசுகிறீங்க. இப்படி இழிவானவைகளுக்கும் ஒன்றுக்கும் உதவாதவைகளுக்கும் குப்பையாக கருதப்படுகிறவைகளுக்கும் உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு சமூகத்தில் தான் நான் பிறந்தேன். நீங்களெல்லாம் அனுபவித்த தீண்டாமையை விட, நீங்களெல்லாம் எதிர்கொள்ளுகிற சாதிய வன்மங்களை விட அதிகமான சாதிய வன்மங்களை எதிர்கொண்டவன் உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற சுரேஷ் சாமியார் காணி எனப்படுகிறார். என்னுடைய பெயர் சுரேஷ் ராஜா என்பதுதான். நான் ஒரு நற்செய்தியாளராக இந்த மலைப்பணிக்கு நான் வருகிற பொழுது விளம்பர பதாகைகளில் என்னுடைய பெயர் சுரேஷ் ராஜா என்றுதான் அறிவிக்கப்பட்டது. என்னை அழைக்கிறவர்கள் என்னை ஒரு நாடாக என்று நினைத்துக் அல்லது இது ஒரு சமூக சார்ந்தமாகத்தான் நினைத்துக் கொண்டார். நான் போய் செய்தியை கொடுக்கிற பொழுது, என்னை பற்றி சொல்கிற பொழுது கவலைத்த வாயால் இருக்கும் என்பது போல நான் ஒரு காணிக்காரன் எனப்படுகிற பழங்குடி சமூகத்திற்காக நான் சொன்ன மாத்திரத்திலே மேடையில் இருக்கிற போதகனுடைய முகமே எண்ணெயில் விழுந்த பப்படம் போல சுருங்கி போவதை நான் பார்த்தேன். அதற்கு பிறகு என்னை அவர்கள் அணுகிற விதமே வேறுபடுவதையா தெரிஞ்சிருந்தா கூப்பிட்டு மாட்டோமே, இந்த சாதியா தெரிஞ்சிருந்தா அழைத்திருக்க மாட்டோமே என்று முகம் கோடி அகம் நாணி நின்றவர்கள் இனி எந்த பிரச்சனையும் உட்படக்கூடாது என்பதனால்தான் என்னுடைய பெயருக்கு பின்னால் என்னுடைய தாத்தாவுடைய பெயரை இணைத்துக் கொண்டு சுரேஷ் சுவாமியா காணி என்று என்னுடைய பெயரை மாறி 1996 கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டேன். நான் தேர்தலில் வேட்பாளராக நின்றபோது என்னுடைய பெயரை சுரேஷ் சுவாமியா காணி என்று பெயர். காணி என்பது இன்னும் அழுத்தமாகவே காணி. ஏனென்றால் என்னை அழைக்கிறவர்கள் நான் காணி என்று தெரிந்து கொண்டே என்னை அழைக்கட்டும் என்பதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்லுகிறேன். நீங்கள் முதலில் உங்கள் மனதில் பதியம் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், நீங்கள் இந்த மண்ணின் மனிதர்கள், நீங்கள் வந்தேர்கள் அல்ல. ஹைப்பர் போலன் கணவாய் வழியாக வந்தவர்கள் இல்லை. பறவைகள் போடுகிற எச்சத்தில் இருந்து மழை நீர் பெற்றதால் முளைத்தெழுகிறதே, மண்ணிலிருந்து முளைக்கிற விதை விருட்சமாகிறது போல தாய் மண்ணிலிருந்து உற்பத்தியான இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் தான் தரித்திரர். நீங்க கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நான் ஏதோ ஹைப்பர் போலன் கணவாய் வழியாக வந்து சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு பேசிக்கிட்டு மாதிரி. நான் காசுக்கும் இரவல் கேட்கவில்லை, கைத்தட்டல்களுக்கும் இரவல் கேட்கவில்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா நீங்க ஏதோ பேங்க் மேனேஜர் மாதிரி நான் உங்கள்கிட்ட நோட் கேட்டு வந்தது மாதிரி இருக்கு. உங்களை பார்த்து நீங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்று சொல்லி நீங்கள் இந்த சந்தேகத்தோடு பார்த்துக்கொள்ளுங்கள். கிறிஸ்தவ சமூகத்தில் ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. கத்தோலிக்க திருச்சபை சமூகம் தான் கிறிஸ்தவத்துடைய தொடக்கம். அதற்கு பிறகு புராட்டஸ்டன்ட் வருகிறது, பெந்தெகோஸ்தே இயக்கங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த அடித்தட்டு வர்க்கத்திற்காக, இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக, இன்னும் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த தலித்து மக்களுக்காக ஒரு கமிஷனை உருவாக்கி இன்று வரை சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு
கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல. தயவு செய்து நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் ஒரு பெந்தைகோஸ்தே சமூகத்திலிருந்து என்னுடைய அருள்பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கே தலித்துகளுக்காக பேசுவதற்கு குரல் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ரட்சணை சேவை அமைப்பு இருக்கிறது. அது தலித் மக்களை ஒருங்கிணைத்து தன்னுடைய பணியை செய்து கொண்டது. லுதர் மிஷன் தலித் மக்களை ஒரு பக்கமாக ஒருங்கிணைத்து இன்னொரு பக்கம் தன்னுடைய பணிகளை செய்து கொண்டது. ஆனால் அருள் பணியையும் சமூக பணியையும் இரண்டு கண்களாக முன்னெடுத்து செல்கிற ஒரு திரு சமூகமாக இந்த கத்தோலிக்க பேராயம் இருக்கிறது என்பதனால் நான் இந்த அவையில் நிற்பதில், இந்த அரங்கத்தில் உரையாற்றுவதில் உள்ளபடியே நான் சொல்லுகிறேன். நான் நம்முடைய பேராயர் அவர்களிடம் கேட்டேன், பட்டியலினத்தார் மற்றும் பழங்குடியினர் பணிக்குழு என்று வைத்திருக்கிறீர்களே, பழங்குடியினர் பிரதிநிதிகள் இருக்கிறார்களா என்று கேட்டேன். அவர்கள் ஏதோ கொஞ்சம் பேர் அறிந்திருக்கிறார்கள், பேச்சுப்பாறை பகுதியிலே சிலர் இருக்கிறார்கள் என்று சொன்னார். உடனே நான் அவரிடம் ஒரு கோரிக்கையை வைத்தேன். ஒரு டெம்பரரி போஸ்டாக, ஒரு தற்காலிக நிவாரணமாக கூட என்னை நீங்கள் குழுவோடு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு ஆகஸ்ட் 10 என்ற இந்த நாளை ரட்சணிய சேவை கருப்பு தினமாக அறிவிக்கவில்லை, லுதர் மிஷன் கருப்பு தினமாக அறிவிக்கவில்லை, சிஎஸ்ஐ சமூகம் கூட கருப்பு தினமாக அறிவிக்கவில்லை. ஆனால் கத்தோலிக்க பேராயம், அதில் தொழில்துறை மறைமாவட்டம் அதற்கு ஒரு பணி குழுவை ஏற்படுத்தி அதற்கு மரிய சுசை என்ற ஒரு ஆற்றல் மிக்க அருத்தந்தையை கொண்டு வந்து உட்கார வைத்து உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த பணியை செய்து கொண்டிருப்பதை நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். ஆனால் நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்திருக்கிறீர்களா என்று பார்த்தால் உள்ளபடியே ஆழ்ந்த கவலை. நான் மேடையில் நின்று கொண்டு உங்களை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு மகளிர் மட்டும் பேருந்தில் ஏறிவிட்டது போன்ற ஒரு மகளிர் மட்டும் பேருந்து நான் மட்டும் யாருங்க பின்னாலே தரித்திற்கான ஒரு கருத்தரங்கு இது. இது உரிமைக்கான குரல் எடுப்பு போராட்டம் வந்து குறைந்தபட்சம் கேத்தலிக் சமூகத்தில் மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய தலித் மக்கள் ஒருங்கிணைந்தாலே 200 பேர் 500 பேர் 2000 பேர் வந்து பண்ணுங்க, 2000 பேர் வரணும், வந்துதான் ஆகணும். பிரச்சனை என்ன இருக்கு தெரியுமா? சென்னைக்குடைய மேயர் பேர் அவங்களுக்கு சென்னை மேயர் மதம் மாறியவர் என்று சங்கி கூட்டம் அவரை சந்தேகப்படுது. எனவே அவரை கடிதை காப்பு செய்ய வேண்டும் என்ற ஒரு இயக்கம் போராடுகிறது. அவர்கள் ஒன்றில் குறியாக இருக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கீங்க, ரத்னா சுல்பதா வேண்டும். ஏன் தலித்துகள் குறி வைத்து தாக்கப்படுகிறார்கள்? சாம்பவர்களை உயர் சாதிக்காரர்கள் ஏன் குழு என்று பார்க்கிறார்? தலித்துகள் மீதான வன்மம் ஏன் இவர்களுக்கு? எனக்கு ஒரு பெண்மணி சொன்னார், அவர் ஒரு 30 வயசு. எங்க அம்மா சொன்னாங்க, சார் நாங்க மக்களை கரெக்டா கண்டுபிடிச்சோம். அவங்க மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சோம். பஸ்ல வரும்போது இந்த ஸ்டாப்ல இருந்து இறங்குறாங்கன்னா அவங்க தான், இந்த ஸ்டாப்ல இறங்குறாங்கன்னா அவங்க தான். நான் அவங்களுக்கு குடியோட கூட வாங்கி குடிக்க மாட்டோமே. எங்க சீட்ல வந்து உட்கார்ந்தா நாங்க பஸ் யார் போறது? அரசாங்கம் ஓட்டுற பஸ். சீட்டு யார் போட்டது? அரசாங்கம். ஆனா அரசாங்க பஸ்ல அவங்க ஏறி எங்க சீட்ல
ஏன் அது அவங்க அவங்க நாங்க நான் இந்த பெண்மணிக்கு எந்த எதிர்கருத்தையும் நான் சொல்றேன். நான் சொன்னேன் உங்கள்கிட்ட தண்ணி வாங்கி குடிக்கணும்னு நான் நினைச்சேன். இனி நான் குடிக்கணும். இதுக்கு பேர் தான் அவங்க செருப்பை கலத்தி அவங்களே அடிக்கிறது. இந்த நாட்டில் தான் மனிதன் இனத்தால் பிரிக்கப்படுகிறான் என்றால் இல்லை, மேலை நாடுகளிலும் அமெரிக்காவிலே ஒரே திருச்சபையில் இறைவனை தொழுது கொண்டு வெளியே வருகிறவர்கள் கருப்பினக்காரனுக்கு கை கொடுக்க மாட்டார். அங்கே வீரர் ஒரு பகுதி, அந்த வீரர் கூட ஹைகாஸ் அமெரிக்கன்ஸ் தான். ஏன்னா வீரர் கம்யூனிட்டி என்னன்னா வெள்ளக்காரனுக்கும் நீக்ரோவுக்கும் கிளாஸ்ல போறான். அவன் பாதி கருப்பு பாதி வெளுப்பா இருப்பான். ஒண்ணு நீ அட்டை கருப்பா இருக்கும் இல்லையா, வெள்ளை காட்டுமா இந்த ப்ரௌனிஸா இருக்கிற பாருங்க. நீங்களும் நான் நம்ம தான் வெள்ளாங்க, நம்ம அங்கேயும் சேர்க்க மாட்டோம். நிறத்தால் இந்த சமூகத்தை வேறுபடுத்துகிற போக்கு மேலை நாடுகளிலே, இனத்தால் சமூகத்தை வேறுபடுத்துகிற போக்கு இங்கு இருக்கிறது. அது நிர்வாணமயமாக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாணமயமாக்கப்பட்டது. அது எல்லா மதங்களிலும் இருக்கிறது. பாஸ்டர்களிடம் இருக்கிறதா? இருக்கிறது. நம்ம பிடி கொடுத்தாலும் பேசுவோம். சிலருக்கு அவர் இயேசு நாதர், சிலருக்கு அவர் இயேசு நாதர். இயேசுவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறகுறாருடா, அவர் நாடகம் தான். உலக நாடுகளிலே இயேசு நீக்கோடு பிறந்ததாக ஏற்றுப்பார். அவர் யூத குலத்தில், அவர் இஸ்ரவேலரை மீட்க வந்தார். சாதி அந்த அளவுக்கு இங்கு விரைந்து போயிட்டு திருச்சபைகளுடைய சாதி இருக்கிறதா? இருக்கிறது. சாதி அடக்கம் இருக்கிறதா? இருக்கிறது. இல்லைன்னு சொல்ல முடியுமா? குறைந்த சாதி இருக்கு. பிரசிடென்ட் ரொம்ப குறைவு. ஆனால் இருக்கிறது. அதை வேறு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கமிஷன் இங்கே உருவாக்கும். ஃபாதர் மணியசூசை அவர்கள் அதற்காக போராடி நீங்க ஒரு ரூபாய் கொடுக்குறீங்களா? கொடுக்குறாங்களா? வியாபாரமே இல்லை. நீங்க எப்படி இருந்திருந்தா இந்த அளவு நிரம்பி இருந்திருக்கணும். நிரம்பி இருந்திருக்கணும். என்ன மனசாக இருக்கட்டுமே, கருப்பு நாளில் கருப்பு சாரியை கட்டிட்டு ஃப்ரெண்ட்ல உட்காரணும். நான் என்னைய பற்றி கருப்பு பேட்டாவது போட்டுக்கணும். நல்ல புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஒரு சகோதர உணர்வோடு பேசுறேன். நான் மேடை பேச மாதிரி சொல்லல. தயவுசெய்து ஒத்துழைப்பு எனக்கு நெருங்குது. நம்ம நெருங்குறோம். எவன் நம்மளை விளக்குறானோ அவங்க நெருங்குறோம். நான் சின்ன வயசுல அடிப்படை எங்களுக்கு காணிக்க கொள்வதில் எங்களுக்கு அடிப்படை சொல்லியிருக்கோம். மனிதர்களை காக்குவதற்கு, கரடியை காக்குவதற்கு, புலியை காக்குவது, பன்றியை காக்குவது, அதுக்கு பிடிச்சது, கரடிச்சது, கழுவச்சது, சொட்டச்சது. கரடி அடிக்க வந்து ஓடக்கூடாது, நெருக்கணும். நெருக்கிற கரடிக்கு அடி நம்ம மேல முடியாது. புலி நம்ம காக்க வரும், அகற்றோம்னா அது நம்ம அடி. நெருங்க
அதனாலதான் அடங்க மறு அத்து நீர் திமுறி எழு திருப்பி அடி என்ற கோஷங்கள் எல்லாம் உண்மையிலேயே தலித்துகளுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கிறதுனா அவன் அடங்க மறுப்பான். அவனை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்க வாத்தியார் என்ன ஒரு நாள் அவருக்கு நான் கேட்டேன். அவர் தமிழர். அவர் சொன்னார், உருப்படியாக இருப்பதை விட்டு பிரித்து போடுவது குறைந்து குணம். ஆற்றில் இறங்குவாரை கொண்டு இறையாற்றல் முதலை குணம். உடனிருந்தாரை உடனிருந்து காட்டிக் கொடுத்தல் நரி குணம். இப்படி பாரதிதாசன் ஒவ்வொரு நிலத்தினுடைய குணங்களையும் பாடிக்கொண்டு இத்தனையும் மொத்தமாய் மனிதரிடம் வாழ்ந்தடான். மனிதனை தன்னை தாழ்ந்த சாதி என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அவன் விலங்கை விட கீழானவன் கேவலம். என்னை போல 2 கண்கள், என்னை போன்ற முற்று, என்னை போன்ற கண்கள், என்னை போன்ற அனைத்து உடல் அமைப்பு உள்ளவன். என்னுடைய உடலில் ஒருவர் சிவப்பு ரத்தம், அவனுடைய உடலில் ஒருவர் சிவப்பு ரத்தம். இவன் என்னை போல் ஒருவனாய் இருக்கிற பொழுது அவன் இன்ன சாதியால் தாழ்ந்தவன் என்று ஒருவன் முடிவு செய்கிறான் என்றால் அவன் இந்த உலகத்தில் விலங்குகளை விட, இன்னும் சொல்ல போனால் அனைத்து உயிர்களையும் உலகத்திலேயே கொரோனாவை குணமாக்கலாம், தொற்று நோய்கள் அத்தனையும் குணமாக்கிவிடலாம். சாதி நோயை மட்டும்தான் குணமாக்க முடியாது. வேறு சாதி அடிமைத்தனத்திலிருந்து நாம் கரையேற வேண்டும் என்பது ஒன்று. நம்மை போன்ற நம்முடைய இனத்தில் பிறந்தவர்கள் இந்து மதத்தில் இருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களுக்கு கிடைக்கிற அந்த அனைத்து சலுகைகளும் நாமும் வென்றெடுக்க வேண்டும் என்பது இன்னொன்று. அதைத்தான் இந்த பணிக்குழு இன்றைக்கு வலியுறுத்துகிறது. அதைத்தான் இந்த பணிக்குழு இன்றைக்கு முன்னெடுக்கும். நமக்கு இந்த சலுகைகள் இணையாக கிடைக்கணும். எப்படி இந்து சாம்பவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்படுகிறதோ அதே சலுகைகள் கிறிஸ்தவ சாம்பவர்களுக்கு கிடைக்க வேண்டும். சலுகைகளை மதத்தின் பெயரால் இந்த அடித்தட்டு மக்களுக்கு வேறுபடுத்தக்கூடாது, பிரித்து கொடுக்கக்கூடாது என்பதுதான் கோரிக்கை. இதை மிக அழகாக நம்முடைய அறிக்கையிலே எழுதியிருக்கிறார். ஆனால் அவருடைய அறிக்கையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றம் என்ன சொல்வது என்றால் ரங்கராஜன் இஸ்லாமை சரியாக ஆய்வு செய்யவில்லை. எவர் ஒருவர் தள்ளுபடி செய்தாரோ அவர் தலைமையிலேயே மறு அறிக்கை கேட்கிறார். எவ்வளவு வன்மம் பார்த்தீங்க. இந்த நாட்டிலே 20,27,00,000 தரித்திரர்கள் இந்த இந்தியாவிலே இருக்கிறார். அதிகமான சதவீதத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆதிக்க வர்க்கம், இந்த அடித்தட்டு வர்க்கம் கல்வி பெறக்கூடாது என்பதிலும் வேலை வாய்ப்புகளை வென்றெடுக்கக்கூடாது என்பதிலும் மிகவும் முனைப்பு காட்டுகிறது. அதுக்காகத்தான் நீட் எக்ஸாமினேஷன், அதுக்காகத்தான் டெஸ்ட் எக்ஸாமினேஷன், அதுக்காகத்தான் டிஆர்பி எக்ஸாமினேஷன். ஒரு உயர் சாதிக்காரனுக்கு ஒரு தாழ்ந்த சாதி பெண்களுக்கு மருத்துவ பார்த்து அவனுக்கு உடன்பாடு இருக்காது. ஏனென்றால் அவன் தன்னுடைய சாதியை பெருமையாக ஒரு செய்தி சொல்லுறேன். நான் புதுப்பள்ளியில் படித்தேன். நான் படித்த ஊர் என்பது கிராமத்தில் அதிகமான ஊர். நான் விடுதி மாணவன். கால்நடை குளிப்பதற்கு பழைய ஆற்றிலிருந்து தண்ணீர் வரும். அந்த ஆற்றிலை குளிப்பதற்கு தான் நாங்கள் போவோம். அப்படி நாங்கள் ஆற்றிலே குளிக்கும் போது வேண்டுபடி பசங்களும் எங்களோடு குளிப்பாங்க. அதுல எனக்கு ஒரு நண்பர் இருந்தால் அவன் பேர் அனந்த சுப்பிரமணியம். அனந்த சுப்பிரமணியம் அவன் ஒரு ஐயராக பையன். நான் ஆற்றிலே குளித்துக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பையனுக்கு குளித்தால் அவனுக்கு நீச்சல் தெரியாது. அவன் தண்ணீரிலே குளித்து உயிருக்கு போராடி
இருக்க தண்ணியை எடுத்து வெளியே அவன் 4 உதவி தூக்கி நிறுத்தி அவருடைய சகோதரிகளும் அவரோடு வந்திருந்தார். என் தம்பியை காப்பாற்றிட்டீங்க, கடவுள் மாதிரி காப்பாற்றிட்டீங்க என்று சொல்லி என்னை ரொம்ப பாராட்டிட்டு வீட்டுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த காலை ஒருவனுடைய உயிரை காப்பாற்றிட்டோம் என்று நான் 8ஆம் கிளாஸ் தான் பள்ளிக்கூடத்துக்கு போய் வகுப்பறை உட்கார்ந்தவுடனே நடராஜன் பிள்ளை என்ற ஆசிரியர், அவர் எனக்கு தமிழ் ஆசிரியர், அவர் என்னை கூப்பிட்டு என்னை திருப்பி நிற்க சொல்லி பரவாயில்லை அனந்து ஒரு நீயாடா தூக்குதான்னு கேட்டார். ஆமாம் சார். மீண்டும் நாளா நீ எப்படிதான் தூக்குறான்? 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த அந்த மாணவ பருவத்தில் இருந்த எனக்கு அது விளங்கல, புரியல. நான் காப்பாற்றத்தானே செஞ்சேன், என்னை ஏன் ஆசிரியர் அடித்தால் என்று கேள்வி எழுந்தது. என்னுடைய மனதை ரணமாக்கிய நிகழ்வு. அவர் சொன்னார், நீ தாழ்ந்த சாதி, உயர்ந்த சாதி, அவனை நீ எப்படி தூக்கலாம்? அதுல ஒரு தப்பு நடந்துருச்சு. என்ன நடந்ததுன்னா, நாம தூக்கின வேகத்தை அவனுடைய பூணூல் இருந்தார். சாஸ்திரப்படி ஒரு தாழ்ந்த சாதிக்காரன் கைப்பற்றி பூணூல் அத்து போனால் 40 நாள் விரதம் இருந்து அடுத்த பூணூல் ஏற்படும். இப்ப நான் அவனுக்கு உதவி செஞ்சது மாதிரி ஒரு உபத்திரவம் பண்ணி விட்டுறேன். இப்ப அமைப்பட்டு அவன் வீட்டோட எல்லாருமே உண்ணாவிரதம் வந்து ஏற்க வேண்டிய சூழல் ஏற்படும். விசாரித்து பார்த்ததுல நடராஜன் பிள்ளை வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் கடமை தவறாமல் என்னை அடிக்கிறார். இது 8ஆம் வகுப்புல நடந்தது. கடந்த வருடம் அனந்த சுப்பிரமணியனை எனக்கும் தலைவர் முடியெல்லாம் போச்சு. எனக்கு 54 வயது போது. அவரும் அவரையும் காலம் புரட்டி எடுத்தது, அவருடைய உருவமும் மாறி போய்தார்கள். அவன் நெச்சிலே விபூதியெல்லாம் அணிந்து அவன் ஒரு குருக்களாக இருக்கிறான் என்று தன்னை அனுபவப்படுத்தான். என்னை பார்த்தேன், ஹே சுரேஷ் எப்படி இருக்காருன்னா, எனக்கு குடி கிடைக்கல, நீ என்ன நான் அனுப்புதா எனக்கு என்ன காப்பாற்ற அந்த அனந்து நான் அனந்தே எப்படி இருக்கேன் தொட்டு தொலைச்சிடாதே தொட்டு தொலைச்சிடாதே. வருஷம் என்ன ஆயிடுச்சு? 32 வருஷம் ஆயிடுச்சு. மன்மம் மாறல. நான் இந்த அனுபவத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு நான் தொட்டு தூக்கிற அனந்து நீ உயிரோடு இருக்கியா? இதுக்கு பேர்தான் சாதி. அதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் சொல்கிறார், சாதி என்பதுதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும். இந்த சாதிய வன்மம் தான் இந்த கருப்பு நாளை இன்று வரை தொடர்கிறது. எனவே இந்த கருப்பு நாள் வேறறுக்கப்பட வேண்டும். அதற்கான வேள்வியும் போராட்டமும் தொடர வேண்டும். வெற்றி கிடைக்கும் வரை, வெளிச்சம் பரவும் வரை, கருப்பு நாள் இந்த வெறுப்பு நாள் வேறறுக்கப்பட்டு இந்த சமூகம் உயிர் பெறும் அந்த நாள் வரை இறைவன் அனுமதித்தால் நானும் உங்களோடு இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.